ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தொப்பூர், அதாவது கிருஷ்ணகிரிலேருந்து வர வழியில் தொப்பூர் இருக்குல்லங்க, சேலம் பார்த்து வர வழியில், அது வந்து இன்னத்த நிலவரத்துப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மே மாதம் இது ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே ரெண்டாக பிரித்து விட்ருக்குறாங்க. அதாவது வந்து ஹெவி வெஹிக்கிள் வந்து லெஃப்ட்லேயுமு, லைட் வெஹிக்கிள் வந்து ரைட்லேயுமு, காரு பஸ் எல்லாம் ரைட்லேயுமு, ஸ்லோவாக போகிற ஹெவி வெஹிக்கிள் வந்து லெஃப்ட்லேயும் பிரித்து விட்றாங்க. பிரித்து விட்டு நம்மளுக்கு அப்படியே தாட்டி விட்றாங்க. இங்கே வந்து பாருங்கள், அப்படியே பாருங்கள், பார்த்தா தெரியுங்க. அவங்க சொல்கிறது லெஃப்ட்டில் போக சொல்கிறாங்க, அது காரில் ரைட்டில் போக சொல்கிறாங்க. ரோடு ஃப்ரீயாக இருக்குதுன்னா நம்ம கார்காரங்களாம் லெஃப்ட்டில் போகிறாங்க. நான் ஹெவி வண்டியில் போகலிங்க, இந்த டைம் வந்து தோஸ்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. பாருங்கள், இந்த வெள்ளை கலர் கோடு பூரா தேஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டெப்பாக இருந்தால் டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கும். எந்த வைப்ரேஷன் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், ஹெவி வெஹிக்கிளெல்லாம் லெஃப்ட்டில் நிறுத்தி வச்சுருக்குறாங்களா. நிறுத்தி ஒவ்வொரு வண்டியை நிறுத்தி அந்த அலௌன்ஸ் பண்ணுறாங்க சைடில் மைக்கில். ஒவ்வொரு வண்டியை நிறுத்தி வேக்கமெல்லாம் செக் பண்ணி அப்புறம் தான் தாட்டி விட்றாங்க. ஃபுல்லாக வேக்கம் ஏற்றி தான் கீழே தாட்டி விட்றாங்க வண்டியை. அந்த எல்லோ கலரெல்லாம் வச்சுருந்தாங்க, இப்போது எல்லோ கலர் பெயிண்டெல்லாம் கீழே பூரா அழிஞ்சிருச்சுங்க. எப்பவும் போல் அந்த ஸ்பீடு பிரேக்கர் இருக்குங்களா, குழிகளையோ செட் இது பண்ணி வச்சுருக்குறாங்களாங்க, அதெல்லாம் அப்படியே இருக்குது. அந்த எல்லோ கலரு ஒயிட் கலரெல்லாம் தேஞ்சு போச்சுங்க. மற்றபடி நார்மலாக எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குதுங்க. எல்லாம் டிரைவர் கையில் தானுங்க இருக்குது. பொறுமையாக போனோம்னா எந்த பிரச்சனையும் இருக்க. நம்ம வச்சுருக்கிற லோடை பொறுத்து நம்ம ஓட்டிகிட்டு போகணும். மற்ற வண்டிகளுக்கு இடையூறுலாம் ஓட்டிகிட்டு போய்க்கணும். குறுக்கு போய் பிரேக் அடிக்காமல் இருந்தாலே போதுங்க. ஏன்னா எல்லா வண்டியும் கரெக்டாக நிற்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம குறுக்கெல்லாம் பூந்து பிரேக் அடிக்காமல் நம்ம பாட்டுக்கு நார்மலாக போனோம்னா போய்க்கலாங்க. அது முன்னாடி போகிறது எம்டி வண்டி, அது பிரச்சனையிலையும் பிரேக் அடிச்சா நின்றுக்கும். பின்னாடி போகிறது காரு, அதுவும் பிரேக் அடிச்சா நின்றுக்கும். நம்மளும் தோஸ்துங்க எம்டி வண்டி, நம்மளும் பிரேக் அடித்தா நிற்கும். அதுக்குண்டான வேகத்தில் போனாங்க. அளவாக ஒரு 30, 35, அதிகபட்சம் 40, இது அதிகம்தான். ஒரு 30 அந்த ரேஞ்சுக்கு போய்க்கலாம். லோடு வண்டிகள் இருந்தால் கம்பல்சரி கியரில் தான், தேடு அவ்வளோதான். தேரில் இறக்குனாலே கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டெப்பெல்லாம் என்ன கொடுத்துருக்குறாங்க, அந்த வைப்ரேஷன் அது வருங்க. இதுதான் அந்த இப்போ இந்த சென்டரில் பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். அவங்களே 30 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போர்டு வச்சுருக்குறாங்க அவேர்னஸ்க்கு. அதை பாருங்க, வேக்கமெல்லாம் 10 ஓலைங்க லாரிகளை ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டாங்க. இதுதானே நல்ல பெண்டு, நல்ல இறக்கத்தில் இருக்கிற பெண்டுனா இதுதானுங்க சரியான டர்னிங். இந்த பாலம் தானுங்க லாஸ்ட்டு ஆக்சிடெண்ட்டான பாலம். எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், பெருசாக ரீச் ஆன இது தான், வீடியோஸ் தான். இந்த பாலம் தானுங்க இது. ஒரு பாலம் தான் இந்த தெரிய வரும் தொப்பூர் இறக்கத்துலேயே. இதை தானே ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லைங்க. ஒரே ஒரு சின்ன இறக்கமும் இருக்குது. அதுக்கப்புறம் நேர் ரோடு தான், சரச்சரன்னு வண்டி பாஸ் ஆயிடும். இதோட தொப்பூர் இறக்க முடிய போதுங்க. நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போகிற பக்கம் புறம் கண்டிப்பாக ஒரு முக்கியமான வீடியோவை எடுத்து போடுவோங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நன்றி நன்றி நன்றி.